டாக்டர் பி. சிவப்பிரகாசம், நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு சீரியல் நம்பர் 59. பெங்களூர் நுகர்வோர் நீதிமன்றம் PVR ஐநாக்ஸ் திரையரங்குக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது. ஒரு முக்கிய தீர்ப்பில் பெங்களூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதிகப்படியாக விளம்பரங்கள் காரணமாக ஒரு திரைப்படத்தை திரையிட தாமதப்படுத்தியதற்காக PVR ஐநாக்ஸ் திரையரங்கிற்கு ரூபாய் 1,00,000 அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் நீதிமன்றம் மூலம் வெளிவந்த தீர்ப்பானது விளம்பரங்கள் தொடங்கும் நேரத்தை காட்டிலும் டிக்கெட்டுகளில் உண்மையான திரைப்படம் தொடங்கும் நேரத்தை வெளியிட வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறது. டிசம்பர் 26, 2023 அன்று சாம் பகதூர் திரைப்படத்தை பார்த்ததைத் தொடர்ந்து பெங்களூரில் வசிக்கும் அபிஷேக் MR புகார் அளித்தார். உள்ளூர் PVR ஐநாக்ஸ் திரையரங்கில் மாலை 4:05 மணிக்கு திரையிட திட்டமிடப்பட்ட ஒரு ஷோவிற்கு 3 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த அபிஷேக் 25 நிமிடங்களுக்கு பிறகு பல்வேறு விளம்பரங்களுடன் மாலை 4:30 மணிக்கு திரைப்படம் தொடங்கியதாக தெரிவித்தார். தேவையற்ற தாமதத்தால் அதிருப்தியை வெளிப்படுத்திய அபிஷேக் PVR ஐநாக்ஸ் மற்றும் ஆன்லைன் டிக்கெட் வழங்கும் தளமான புக் மை ஷோ மீது சட்ட நடவடிக்கை எடுத்தார். நீதிமன்றம் புக் மை ஷோ என்று கண்டறிந்து இருப்பினும் விளம்பரங்களின் நேரத்திற்கு புக் மை ஷோ பொறுப்பேற்காது என்று நீதிமன்றம் கண்டறிந்தது. தலைவர் M. ஷோபா மற்றும் உறுப்பினர்கள் K. அனிதா சிவகுமார் மற்றும் சுமா அனில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு PVR ஐநாக்ஸ் போன்ற திரையரங்கிற்கு ஆபரேட்டர்கள் தங்கள் புரவலர்களுக்கு அளிக்கப்பட்ட நேர கடமைகளை மதிக்க வேண்டியது அவசியம் என்று தீர்ப்பு வழங்கியது. டிக்கெட்டுகளில் பட்டியலிடப்பட்டுள்ள தொடக்க நேரம் படம் உண்மையில் எப்போதும் தொடங்கும் என்பதை பிரதிபலிக்க வேண்டும், ஆரம்ப விளம்பரங்களின் தொடக்கத்தை அல்ல என்று ஆணையம் வலியுறுத்தியது. தீர்ப்பின் ஒரு பகுதியாக சம்பவத்தால் ஏற்பட்ட சிரமம் மற்றும் மன உளைச்சலுக்கு இழப்பீடாக அபிஷேக் ரூபாய் 20,000 மற்றும் வழக்கு செலவுகளை ஈடுகட்ட கூடுதலாக ரூபாய் 8,000 வழங்கப்பட்டது. நீதிமன்றத்தின் தீர்ப்பில் திரையிடல் நேரங்களில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்ட PVR ஐநாக்ஸ் நிறுவனத்திற்கு ரூபாய் 1,00,000 தண்டனை நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவும் அடங்கியுள்ளது. அதன் பாதுகாப்பால் PVR ஐநாக்ஸ் பொது சேவை அறிவிப்புகளை திரைப்படங்களுக்கு முன் திரையிடுவதற்கான ஒழுங்குமுறை கடமைகளை மேற்கோள் காட்டியது. அவை 10 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்காது. இந்த நியாயத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த விதிமுறைகள் வணிக விளம்பரங்களை மறைப்பதற்காக இல்லை என்று குறிப்பிட்டது. நடவடிக்கைகளின் போது PVR ஐநாக்ஸ் திருட்டு எதிர்ப்பு சட்டங்களை மீறியதாக கூறி அபிஷேக் விளம்பரங்களை பதிவு செய்ததன் சட்டப்பூர்வமான தன்மையை சவால் விட்டது. இதை மறுத்த நீதிமன்றம் உண்மையான திரைப்படத்தின் எந்த பகுதியும் பதிவு செய்யப்படாததால் நுகர்வோர் குறைகளுக்கு ஆதாரங்களை வழங்குவதற்காக விளம்பரங்களை பதிவு செய்வது பதிப்புரிமை சட்டங்களை மீறாது என்று தெளிவுபடுத்தியது. வணக்கம்.